Hello friends, so இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Redmi ஓட Note Level 4G இந்த ஸ்மார்ட் போனோட அன்பாக்சிங் வீடியோ फ्रेंड्स பார்க்க போறோம். இத அன்பாக்ஸ் பண்ணி அப்படி Redmi என்ன பண்ணிருக்காங்க அதெல்லாம் பார்க்கலாமே. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் Subscribe பண்ணலாம் Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் சிம்பலை மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் வீடியோ ஷார்ட்ஸ்ல நீங்க சொன்னா பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபுல்லா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரி இப்போ அந்த ஸ்மார்ட் போனை அன்பாக்ஸ் பண்ணலாம். இதுதான் Redmi Note Level 4G ஓட பாக்ஸ். இப்போ நம்ம பாக்ஸ்ல இருக்க சீலை கட் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணுவோம். பாக்ஸ் ஓபன் பண்ணே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தனே ஒயிட் கலர்ல ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கு. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிம் எஜெக்டர் டூல் இருக்கு, ஹேண்ட் ரீடிங் மெட்டீரியல், யூசர் மேனுவல், டாக்குமெண்டேஷன் தந்திருக்காங்க, டிரான்ஸ்பரண்ட் கேஸ் தந்திருக்காங்க போனை ப்ரொடெக்ட் பண்ண. நெக்ஸ்ட் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் போன் இருக்கு. ஸ்மார்ட் போன் எடுத்து நம்ம சைடுல வச்சிருவோம். பாக்ஸ்ல வேற என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்மார்ட் போனுக்கு வருவோம். நெக்ஸ்ட் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல ஒரு சார்ஜிங் அடாப்டர் தந்திருக்காங்க. இது பாத்தீங்கன்னா 18 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர். கடைசியா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டைப் சி சார்ஜிங் கேபிள் தந்திருக்காங்க. ஓகே फ्रेंड्स, அவ்வளவுதான் फ्रेंड्स இந்த பாக்ஸ்ல இருக்கு. இப்போ நம்ம இதெல்லாம் சைடுல வச்சு இந்த போனுக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த போன்ல இருந்து ப்ரொடக்டிவ் ராப்பர் ஸ்டிக்கர்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ நம்ம இந்த போனோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி பத்தி பார்த்துருவோம். இங்க டிசைன்னு பாத்தீங்கன்னா நல்ல கலர்ஃபுல்லான டிசைன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு கிளாசி பேக் டிசைன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. லைட்ஸ்ல நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகுது, நல்ல மிரர் போல ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ டிசைனை பொறுத்த வரைக்கும் நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். டிசைன் எப்படி இருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட்ஸ்க்கு சொல்லுங்க. இங்க பில்ட் குவாலிட்டின்னு பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் பேக், பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த போனோட பிசிக்கல் ஓவரியை பத்தி பார்த்துருவோம். ஃபோர் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் லாக், அன்லாக் பட்டன் இருக்குது. அதுக்கு மேலே வால்யூம் அப் அண்ட் பட்டன் இருக்குது. இந்த பவர் பட்டன்லேயே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தந்தாங்க. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தந்தாங்க. அப்படியே ஃபோனோட மேலே பார்த்தீங்கன்னா செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் தந்திருக்காங்க. ஐஆர் பிளாஸ்டர் இருக்குது. அண்ட் 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் தந்திருக்காங்க. அண்ட் ஸ்பீக்கர் கிலோ தந்திருக்காங்க. ஃபோனோட வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா சிம் ட்ரே பாக்ஸ் தராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தராங்க. ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா பிரைமரி மைக்ரோஃபோன் இருக்குது, டைப் சி சார்ஜிங் போர்ட் இருக்குது, அண்ட் ஸ்பீக்கர்கள் தந்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர் தராங்க. மேலேயும் கீழேயும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட முன்னாடி பார்த்துருவோம். இங்கே டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா சென்டர் பஞ்சோல் டிஸ்பிளே தந்திருக்காங்க. 6.5 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் எல்சிடி டிஸ்பிளே தராங்க. இங்கே பிக்சல் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1080x2400 பிக்சல் ரெசல்யூஷன் தராங்க. ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ தராங்க. இங்கே ரெஃப்ரெஷ் ரேட்னு பார்த்தீங்கன்னா 90 ஹெர்ட்ஸ்க்கான ஃபாஸ்ட் ரெஃப்ரெஷ் ரேட் எடுத்துருக்காங்க. டிஸ்பிளேக்கு ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா கார்னிங் கோரில்லா கிளாஸோட 3 ப்ரொடெக்ஷன் தந்திருக்காங்க. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். நல்ல ஒரு ரெஃப்ரெஷ் ரேட் எடுத்து வந்திருக்காங்க. பட் இங்கே வந்து AMOLED பேனல் தரல. AMOLED பேனல் தந்ததா இன்னமும் நல்லா இருந்திருக்கும். ஸோ டிஸ்பிளே பற்றி உங்க கருத்து வந்து மறக்காம கீழே கமெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா பஞ்சோல் டிசைனில் செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. 8 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க 2.0 அப்பச்சரில். செல்ஃபி கேமரா வீடியோ ரெக்கார்டிங்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1080 ப்ளே வீடியோ எடுத்துக்கலாம் செல்ஃபி கேமராவில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட பின்னாடி பார்த்துருவோம். இங்கே பின்னாடி இந்த கேமராஸை பற்றி பார்த்துருவோம். இங்கே கேமராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ரியர் கேமரா செட்டப் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்படியே இந்த கேமரா சுட்டு எல்இடி ஃபிளாஷ் இருக்கு. 50 மெகாபிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா தராங்க 1.8 அப்பச்சரில். அடுத்தது பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா தராங்க 2.2 அப்பச்சரில். கடைசியாக பார்த்தீங்கன்னா 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ கேமரா 2.4 அப்பச்சரில் தந்திருக்காங்க. டோட்டலாக இங்கே வந்து ட்ரிபிள் ரியர் கேமரா செட்டப் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோனோட பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh ஒரு பேட்டரி தந்திருக்காங்க. சார்ஜிங் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 18 வாட்கான சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. 18 வாட்கான சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸில் இருக்காது, யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 9 வாட்கான ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட OS அண்ட் ப்ராசஸர் டீடைல்ஸை பற்றி பார்த்துருவோம். இங்கே OS பார்த்தீங்கன்னா MIUI 12.OS தராங்க. இது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் லெவல் மேலே ரன் ஆகுது. இங்கே ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட ஹீலியோ G88க்கான ஒரு ப்ராசஸர் தராங்க. இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா 12 நானோமீட்டர் டெக்னாலஜியில் பில்ட் பண்ண ஒரு ப்ராசஸர். இங்கே GPUன்னு பார்த்தீங்கன்னா Mali G52க்கான ஒரு GPU தந்திருக்காங்க. இந்த ப்ராசஸரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி பெர்ஃபார்ம்னு கேட்டிங்கன்னா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும். நீங்கள் கேம்ஸ் ப்ளே பண்ணிக்கலாம், மல்டி டாஸ்கிங் பண்ணிக்கலாம், நல்ல மீடியம் கிராஃபிக்ஸில் நீங்கள் கேம்ஸ் ப்ளே பண்ணிக்கலாம். 12000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் நிறைய ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸ் இந்த ப்ராசஸர் தான் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அதே மாதிரி தான் Xiaomi இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோனோட செக்யூரிட்டி சென்சார்ஸ்னு பார்த்தீங்கன்னா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது, அண்ட் ஃபேஸ் அன்லாக் சென்சாருமே இருக்குது. 2 சென்சாருமே இங்கே அவைலபிளாக இருக்குது. 2 சென்சார் எப்படி இருக்காது நீங்களே பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட ப்ரைஸ் டீடைல்ஸை பற்றி பார்த்துருவோம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா குளோபல் வேரியன்ட் தான், இந்தியாவில் லான்ச் ஆகல. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் டீடைல் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கருத்து வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ்னு சொல்லுங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோன் எந்த ப்ரைஸுக்கு லான்ச் ஆனால் நல்லா இருக்குன்னு.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.